ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Q&A 360. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 நடந்த டெட்டோட எஜுகேஷ்னல் சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ரெஃபர்ட் ஆஸ். காக்னேட்டிவ் அப்படின்னாலே பிரெயினோட ரிலேட்டிவான டேர்ம். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் பி. இதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை மேக்ஸ் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிட்டான் அப்படின்னா இது என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட். பிரெயின் கூட எந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரிலேட் ஆனாலும் அது காக்னேட்டிவ் இன்டலெக்சுவல் அப்படிங்கிற டேர்ம்ஸ்னால நம்ம ரெஃபர் பண்ணுவோம். செகண்ட் கொஸ்டின், லேர்னிங் இஸ் தி அக்விசிஷன் ஆஃப் நியூ பிஹேவியர் ஆஸ் a ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்ல எக்ஸ்பீரியன்ஸ், அதை வச்சு நம்ம ஒரு புது கேரக்டரை நம்மளே பில்ட் பண்ணிப்போம், நம்மளை பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணிப்போம். அதான் லேர்னிங் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பி ஸ்மித் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்க கூட பேசுகிறோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ஒழுங்காகவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு டைம் பார்ப்போம், 2 டைம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க இப்படித்தான், நம்ம அவங்களுக்கு பேசினாலும் அவங்க நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணிப்போம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தா பேச மாட்டோம். நம்ம கேரக்டர் அது கிடையாது. பட் ஆனால் நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம ஒரு புது கேரக்டரை நம்ம பில்ட் பண்ணிப்போம். அதுதான் லேர்னிங் அப்படின்னு ஹென்ரி பி ஸ்மித் சொல்கிறாரு. தேர்ட் கொஸ்டின், variable which can be manipulated is called independent variable. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் மற்ற வேரியபிள் எல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னா அந்த வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா XYன்னு 2 வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம். இதில் எக்ஸுங்கிறது பெட்ரோல், ஒய்ங்கிறது ஃப்ரூட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதில் பெட்ரோலுக்கும் ஃப்ரூட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, தனித்தனியான வேரியபிள்ஸ். ஆனால் நான் இதுவே பெட்ரோலோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரூட்ஸை விளைய வச்சுருக்கேன் அப்படின்னா அதை நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற பெட்ரோலை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஃப்ரூட்டோட விலை 10 ரூபா அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆனங்காட்டி ஃப்ரூட்டோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃப்ரூட்டோட ரேட் எக்ஸை பொறுத்து தான் இருக்குது, அதனால இது டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பெட்ரோலோட ரேட் பார்த்திங்கன்னா இன்டிபெண்ட். இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்டிபெண்ட் வேரியபிள்னால தான் வேற ஒரு வேரியபிளை மாற்ற முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a method of technique used for the assessment of personality? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா காக்னிஷன், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், அக்கார்டிங் டு பீல் எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் தி சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அவரை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கிறது சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இதெல்லாம் டெஃபினிஷன்ஸ். இது எப்படியும் நம்ம அப்படியே தான் இது பண்ணி முடியும், கான்செப்ட் வச்சு படிக்க முடியாது இதை மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். Next question, physical growth and development of an individual is conditioned by. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா heredity and environment, ஆப்ஷன் டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, நம்மளோட மூளையோட வளர்ச்சியும் சரி நம்மளோட உடம்போட வளர்ச்சியும் சரி எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெரிடிட்டினா ஜீன்ஸ், நம்ம முன்னோர்களை வச்சு, நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் சூழலை வச்சுமே இருக்கும். இப்போ
வெயில் அதிகமாக அடிக்கிற ஊரில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வந்து அதோட ஸ்கின் டைப் வந்து பிளாக்காக தான் இருக்கும். ஏன்னா வெயிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக மெலனின்ங்கிற பிக்மெண்ட்டை வந்து செக்ரிகேட் பண்ணும். ஸோ அந்த சைல்டு வந்து பிளாக்காக தான் இருக்கும். இதே அதே குழந்தைய அது குழந்ததுக்கப்புறம் குளிர் நல்லா யூரோப்பியன் கண்ட்ரிக்கெல்லாம் கொண்டு போனீங்கன்னா அங்கே வந்து சன்ரைஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின் வந்து மெலனின் பிக்மெண்ட்டு வந்து குறைச்சிரும். குளிர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பாடி ஃபேட்டே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம ஸ்கின் கலருமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து என்விரான்மெண்ட்டும் ஒரு ஃபேக்டர், ஹெரிடிட்டியும் ஒரு ஃபேக்டர். Next question. The two motives of man, egocentrical motive and allotheutical motive was proposed by. அதாவது என்னென்னா ஒரு மனுஷன் ஒரு செயலை செய்கிறான்னா அவனுக்கு ரெண்டு மோட்டிவ் தான் இருக்கும். ஒன்று அவன் அவனுக்காக செஞ்சுப்பான், இல்லைன்னா மற்றவங்களுக்காக செய்வான் அந்த செயலை அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹட்ஸ்டன். ஆப்ஷன் ஏ. Next question. 3 focal areas of educational psychology are. எஜுகேஷன் சைக்காலஜியோட மெயின் ஃபோக்கஸே யாருன்னா அந்த படிக்கிறவன் அவனோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குது, அவன் என்ன வர்றப்போ எப்படி இருக்கான், போகிறப்ப எப்படி இருக்கான், அதை வச்சு படிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவன் படிக்கிற ப்ராசஸ் எப்படி படிக்கிறான், மனப்பாடம் பண்ணி படிக்கிறானா இல்லை புரிஞ்சு படிக்கிறானா, இல்லை எந்தெந்த எய்டெல்லாம் யூஸ் பண்ணால் அவன் நல்லா படிப்பான் அப்படிங்கிறத இது பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட். கண்டிப்பாக வந்து சூழல் வந்து படிக்கிறதுக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். அது மெயின் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சைக்காலஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இதை சுற்றி தான் எவால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ், என்விரான்மெண்ட். ஆப்ஷன் டி. Next question. When you prescribe something when there is no stimulus is known as. இதுக்கு பார்த்தீங்கன்னா hallucination. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து அங்கே இருக்கவே இருக்காது, ஆனால் நம்மளே அதை வந்து நினச்சி பார்ப்போம். அது பேர் ஹாலுசினேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து வரும்ல, நிறைய கேரக்டர்ஸ் இருந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரியே, அது வந்து ஹாலுசினேஷன். அங்கே அந்த ஆப்ஜெக்ட் அப்படி கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்காது, ஆனால் அவருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அவரே இமேஜின் பண்ணி இது பண்ணுவார். இது ஹாலுசினேஷன். இதே இலூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குல்ல, இதுக்கு என்ன மீனிங் இலூஷன் அப்படின்னா அந்த பொருள் வந்து அங்கேயே இருக்கும், ஆனால் நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு திடீர்னு அந்த ஃபேன் வந்து பட்டர்ஃப்ளையாக மாறுற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். இதெல்லாம் ஒரு இலூஷன் தான். அந்த பொருள் அங்கே இருக்கும், நம்ம இப்படி மாறுது அப்படி மாறுதுன்னு நம்ம நினைக்கிறது இலூஷன். சப்போஸ் அந்த ஃபேனே அந்த ரூமில் இல்லை அப்படின்னா அது வந்து ஹாலுசினேஷன். Next one. Which one of the following method is an example for multiple choice of objective type question அப்படின்னா ஆப்ஷன் பி ரெகக்னிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் அ கேட்டகரி ஆஃப் டேஷ் நீட். அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே திங்க் பண்ணுறது. எப்படின்னா இப்போ நான் வந்து நல்லவன் அப்படின்னு நானே வந்து நினச்சிப்பேன், மற்றவங்க நீ நல்லவன் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இது கிடையாது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இது எதோட நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியோ சைக்காலஜிக்கல் நீட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்பீச் டிஃபெக்ட் இன் விச் சைல்ட் இஸ் அன்ஏபிள் டு ப்ரொனவுன்ஸ் கரெக்ட்லி. இது வந்து டெக்னிக்கல் டேர்ம், ஒரு டிசீஸோட நேம், ஒரு சிம்டமோடது. ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்லர்லிங்.
இந்த இது பண்ணிங்கன்னா என்னென்னா அந்த குழந்தனால அந்த வேர்டை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த குழந்த வந்து என்ன வேர்டு சொல்லுது அப்படிங்கிறத கரெக்டாகவும் அது மற்றவங்களுக்கு ரீச் ஆகாது.